நாம கோயிலுக்கு போலாமான்னா பொண்டாட்டி சொல்லுவா, சரி நேத்திக்கே சொல்லி தொலைச்சாரேன்னு, ஏமா இன்னைக்கு சினிமா போலாமான்னா, ஏய் எங்க போலான்னு நீயே சொல்லு, எல்லாம் என்ன கேட்டு செய்யற மாதிரி ஒரு டிராமா. என்னடா அது செவத்துக்கு சுண்ணாம்பு அடிக்கிற மாதிரி சாமி உடம்பு முழுக்க திருநீர் பூசி இருக்குன்னா, நாமளா இருந்தா பொதிச்சு போய் எழுந்து திட்டுவோம். ஆனா வாரியார் சாமி சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, அவர் பதிகமா பாடுவார். அப்படி ஆண்கள்லாம் பதிகமா பாடுறதுக்கு ஆதியில அடியெடுத்து கொடுத்து. இந்த திருநீர் என்பது உடனே நம்ம வெளிநாட்டுக்காரர் கேட்டாரு, சரி என்ன யூஸ், இதை திருநீர் பூசுவதால் என்ன யூஸ் அப்படின்னு கேட்ட உடனே, இந்த பட்டிமண்டபத்தினுடைய தலைப்பு பக்தி நெறியை பெரிதும் வளர்த்த பெருமை பெண்களுக்கா ஆண்களுக்கா அப்படிங்கிற கேள்வி. இந்த பெண்கள் ஆண்கள்ங்கிறது எட்டர்னலா சுவாரஸ்யமா இருக்கிற விஷயம். அது குடும்பத்திலேயே மகிழ்ச்சிக்கான காரணமே தினம் எழுந்து நம்ம சண்டை போடுறது தான் காரணம். நாம கோயிலுக்கு போலாமான்னா பொண்டாட்டி சொல்லுவா, ஏன் இன்னைக்கு நம்ம சினிமாவுக்கு போகலாமே, சரி நேத்திக்கே சொல்லி தொலைச்சாலேன்னு, ஏமா இன்னைக்கு சினிமா போலாமான்னா, ஏன் கோயிலுக்கு போனா என்னவா. கடைசியா இவன் கேட்பான், ஏய் எங்க போலாம்னு நீயே சொல்லு, எல்லாம் என்ன கேட்டு செய்யற மாதிரி ஒரு டிராமா. இப்ப நானே முடிவெடுக்குவா அப்படின்னு கேட்டா, அதான் என்னைக்குமே உன்னை விட்டு அந்த திமிரு போவாது, நீ என்ன சொல்றியோ அதை கேட்டாதான் நான் இந்த வீட்டில் இருக்க முடியும். இன்னும் என்னதான் பண்றது? இந்த ஆண்களா பெண்களாங்கிறது எட்டர்னலா ஒரு நல்ல அருமையான ஃபைட். அது இந்த அருமையான ஃபைட்ல பாருங்க, விஜயசுந்தரி பேராசிரியர், எம்ஏ பிஹெச்டி, தமிழ்துறை தலைவர், ஒரு கல்லூரி முதல்வராக இருந்தவர்கள். அவங்க ரொம்ப ஆற்றல் வாய்ந்த பேச்சாளர். தமிழ்நாட்டில் நான் மதிக்கிற 10 பேச்சாளர்களில் ஒருவர் என்றால் நம்முடைய பேராசிரியர் விஜயசுந்தரி அவர்கள். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளவு ஆழமாக படித்தவங்க, அவ்வளவு இசையோடு பாடுறவங்க, நல்ல குரல் வளம் உடையவங்க. அவங்ககிட்ட எம்எஸ் குரல் கேட்கலாம், நீங்கள் எல்ஆர் ஈஸ்வரி குரலும் கேட்கலாம். யாருக்காவது எல்ஆர் ஈஸ்வரி குரலும் எம்எஸ் குரலும் ஒன்றா இருக்குமா? எல்ஆர் ஈஸ்வரி அக்கா மாரியம்மன் கோயிலில் பாடுவாங்க, நல்லா இருக்கும். எம்எஸ் அம்மா வெங்கடேச சுப்ரபாதம் பாடுவாங்க, நல்லா இருக்கும். எம்எஸ் அம்மா மாரியம்மனை பாடினா நல்லா இருக்குமோ? இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் நமக்கு கிடைக்கல, கையில் கிடைக்கல. பல பேர் என்ன சொல்றான், எம்எஸோட சுப்ரபாதம் ஓஸ்டின். அப்படி சொல்லாத ராஜா, அப்படி சொல்லாத. எங்க பெருமாளுக்கு எம்எஸ் தேவை, எங்க தெருவோரத்து மாரியாத்தாளுக்கு எல்ஆர் ஈஸ்வரி அக்கா தான் தேவை. 2 பேரும் இந்த உலகத்துக்கு தேவை. அதை பார்த்து தான் கடவுள் கொடுத்துருக்கிறாரு. விஜயசுந்தரிகிட்ட என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டா, அவங்ககிட்ட சுஷீலா குரல் வரும், வாணி ஜெயராமன் குரல் வரும், எல்ஆர் ஈஸ்வரி குரல் வரும், எம்எஸ் சுப்புலட்சுமி குரல் வரும். இதை தவிர விஜயசுந்தரி குரலும் வரும். நல்ல பேராசிரியர், அருமையாக படித்தவங்க, அவங்க ஒரு அணியில் இருக்காங்க. அடுத்தாப்புல இந்த பக்கம் சொல்லணும்னா, இவர் யாருங்க? இவர் மோகன சுந்தரமா அவர் பேர். இப்போ வேற ஏதோ பேர் சொல்கிறாங்க. இப்போ புதுசாக ஒரு பேர் சொல்கிறாங்க, மைப்பா. இந்த துணிவுன்னு ஒரு படம் வந்ததுலேருந்து அவர் எல்லாரும் மைப்பா 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 அப்படிங்கிற. எங்கே போனாலும் இப்போல்லாம் என்னோட செல்ஃபி எடுக்க மாட்டேங்கிறாங்க. இவர் கூட போனால் இவரை செல்ஃபி எடுக்கிறாங்க. ஆனால் என் பிள்ளைகள் வளர்ச்சியில் அதீத மகிழ்ச்சி அடைகிறவனே ஒழிய ஒருபோதும் நான் பொறாமைப்படுவதும் இல்லை, வருத்தப்படுவதும் இல்லை. எனக்கு மோகன சுந்தரத்தோட வளர்ச்சியில் எனக்கு அவ்வளோ சந்தோஷம். எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்து வளர்ந்துருந்தா நான் எவ்வளோ மகிழ்ச்சி அடைவனோ அவ்வளோ சந்தோஷப்படுறேன்டா. சகோதரி மலர்விழி நாகர்கோயிலேருந்து வந்திருக்காங்க. என்னங்க குரல், ஆம்பளையில் சீர்காழி கோவிந்தராஜனுக்கு மாதிரி இந்த அம்மாவுக்கு பொம்பளையில் அப்படி ஒரு குரல். கோயில் மணி போன்ற குரல் வளம், கோயில் மணி போன்ற குரல் வளம். அப்படி பாடுவாங்க, அப்படி பேசுவாங்க. அவங்க பேசும்போது எனக்கு பயமாக இருக்கும். இவங்க வீட்டுக்காரர் எப்படி இந்த அம்மாவோட சகிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிறாரு. பின்னி எடுத்துருவாங்க.
பேச்சு பாட்டு ரெண்டுலேயுமே பிரமாதம். இந்த இடத்துல ஓரமாக ஒல்லியா, அவர் ஏன் ஒல்லியாக இருக்கார் தெரியுமா? அவர் ஏன் ஒல்லியாக இருக்கார் தெரியுமா? இந்த பேரூர் மடத்திலேயே வளர்ந்தவர். பெரிய சாமிக்கு ரொம்ப வேண்டியவர், இப்போ இருக்கிற சாமிக்கும் ரொம்ப வேண்டியவர் பேரூர் மடத்துக்கு. அவர் சும்மா நினைக்காதீங்க, அவர் டாக்டர் பட்டம் வாங்கினவர் சிவ சதீஷ். பொதிகை எல்லா டிவிலையும் நேர்முக வர்ணனை இப்போ பண்ணுறவர். அவர் ரொம்ப அருமையாக வளருகிற ஒரு நம்பிக்கை நட்சத்திரம். ஒரு 20 வருஷத்தில் சுகி சிவ இடம் அவருக்கு தான். 20 வருஷத்தில் இன்னும் சுகி சிவ இடம் அவருக்கு தான். அப்படி தயார் பண்ணுறாரு அவர். ஏன்னா எங்கள் வீட்டிலே வந்து சாப்பிட்றாரு. நல்லா பேசுகிறார். பேரூர் வளர்ந்த பிள்ளை நல்லா பேசுகிறாரு. அதனால தான் இங்கே பேசட்டும் அப்படின்னு போட்டிருக்குறோம். ரைட். இப்போ பட்டிமண்டபம் தொடங்குது. இங்கே அருமையாக கோவை மக்கள் கேட்குறாங்க. உங்களுக்கு கோவை மக்களை பற்றி தெரியாது? பேச்சுனா அப்படி ரசிப்பாங்க. தூக்கம் வந்தால் கூட அடுத்த ஆள் எழுப்பி விட்ருவாங்க. ஆமாம், போகிறதா இருந்தால் கூட தனியாக போவாங்களே ஒழிய 3-4 பேரை கூட்டிகிட்டுலாம் போக மாட்டாங்க. அப்படி ரசிக்கிறவங்க அருமையான ரசிகர். பட்டிமண்டபம் தொடங்குது. ஆமாம், விஜயசுந்தரி, நீங்கள் பக்தி நெறியை பெரிதும் வளர்ப்பவர்கள் பெண்களே என்று பேச வாருங்கள், அழைக்கிறேன். நமச்சிவாய மந்திரம் நாதந்தாள் மந்திரம் உமாபதி மந்திரம் உலகாளும் மந்திரம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம். மயிலையில் அருள்மிகு கபாலீஸ்வரன், மதுரையில் விளையாடும் சுந்தரேசன். மயிலையில் அருள்மிகு கபாலீஸ்வரன், மதுரையில் விளையாடும் சுந்தரேசன். கையிலை சிதம்பரத்தில் நடராஜன், கையிலை சிதம்பரத்தில் நடராஜன். காசி கங்கையிலே விஸ்வநாதன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம். கதி தரும் காஞ்சியில் ஏகம்பவாணன், கடவூர் திருத்தலத்தில் அமிர்த கடேஸ்வரன், கண்ணப்பர் கண் பார்த்த காலத்தியப்பன், கண் நெற்றி கனல் கொண்ட அண்ணாமலையன், தேர்கொண்ட ஒற்றியூரில் மாணிக்க தியாகன், சீர்கொண்ட ஆரூரில் தியாகராஜன், திருவானைக்காவலிலே ஜம்புகேஸ்வரன். இப்படி எல்லா திருத்தலங்களிலும் எழுந்தருளி இருக்கிற எம்பெருமானுடைய சிவராத்திரி பெருவிழாவில் இன்றைக்கு பேரூரில் பட்டிப்பெருமானுடைய பேர் அருளோடு இந்த அற்புதமான நிகழ்வில் கூடியிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் காணிக்கையாக்குகின்றேன். பிறவா புலி இரவா பனை என்று பட்டீஸ்வரத்தையும் பட்டீஸ்வரத்து பெருமானையும் உயர்வாக சொல்லுகிற இந்த மண்ணிலே கால் வைப்பதற்கு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். புண்ணியம் செய்தால் மட்டுமல்ல, உண்மையை சொல்லுவதற்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்க வேண்டும். அப்படி உண்மை பேசுவதற்கான வாய்ப்பை எங்களுக்கு தந்திருக்கிற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் பெருந்தகை அவர்களுக்கு என் பணிவான வணக்கங்களை காணிக்கையாக்குகிறேன். அன்பார்ந்த சான்றோர் பெருமக்களே, பக்தினா என்னன்னு தெரிந்து கொண்டால் அதை யார் அதிகம் பின்பற்றுகிறார்கள் அப்படிங்கிற முடிவுக்கும் வரலாம். வாரியார் சாமி கிட்ட தான் போய் கேட்டாங்க, பக்தின்னா என்ன? நமக்கெல்லாம் நல்லா தெரியும். வாரியார் சாமியை பார்த்தவங்களுக்கு அது ரொம்ப சிறப்பா புரியும். உடம்பு முழுக்க நீர் பூசியிருப்பார், பழுத்த பழமா உட்கார்ந்துருப்பார். அப்படித்தான் ஒரு நாளைக்கு அவர் போய்கிட்டு இருந்தாரு. புகை வண்டியில எய்த்தாப்புல 4 இளைஞர்கள் உட்கார்ந்து கிண்டல் அடிக்கிறான். என்னடா அது, செவுத்துக்கு சுண்ணாம்படிக்கிற மாதிரி சாமி உடம்பு முழுக்க திருநீர் பூசி இருக்குன்னா, நாமளா இருந்தா கொதிச்சு போய் எழுந்து திட்டுவோம். ஆனா வாரியார் சாமி சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு,
உண்மைதான் தம்பி, குடியிருக்கிற வீட்டுக்குத்தான் சுண்ணாம்பு அடிப்பாங்க, குட்டிச்சுவருக்கெல்லாம் சுண்ணாம்பு அடிக்க மாட்டாங்கன்னாரு. அப்படிப்பட்ட வாரியார் சாமி பக்திக்கு ஒரு அழகான விளக்கம் கொடுத்தார். உள்ளமாகிய வயலில் ஆணவமாகிய காட்டை அழித்து, இது ஒன்னொன்னையும் ஒரு 10 நிமிஷம் உள்ள வாங்கி யோசிக்கணும். உள்ளமாகிய வயலில் ஆணவமாகிய காட்டை அழித்து, அகங்காரம் என்ற கல்லை பிளந்து, மௌனம் என்ற வித்தை விதைத்து, அன்பு என்ற நீரை பாய்ச்சி, அந்த பயிர் வளருகிற பொழுது, ஞானம் என்ற பயிர் வளருகிற பொழுது அதை தின்ன வருகின்ற காமம், குரோதம், மதம், மார்ச்சரியம் என்ற பறவைகளை இறைவனுடைய திருநாமங்கள் என்னும் கற்களை விட்டறிந்தால் விளையக்கூடிய கனிக்கு பெயர்தான் பக்தி என்று பக்திக்கு அவ்வளவு அழகா ஒரு விளக்கம் கொடுத்தார். இதெல்லாம் ஒரு நாள் இரவிலே வந்து விடுவதல்ல. நீங்கள் சொன்னது போல ஒரு நேரத்திலே மின்னுகிற பொன் அல்ல, காலம் காலமாக பயிரிடப்பட்டு வளர்த்தெடுக்கப்பட்ட பண்ணை இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆன்மீக சிறப்பு வாய்ந்த இந்த மண். இத்தனை சிறப்பு எப்படி வந்ததுன்னு நினைக்கிறீங்க? ஆண்களால வந்ததுன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க. முதலாக கருக்கொள்ளுகிற பொழுதே இறைவனுடைய திருவை உள்ளத்துக்குள்ளே தாங்குகிறவள் பெண். அதுக்கு பிறகு அது ஒவ்வொரு மாதமும் உரு போட்டு திருப்போட்டு வளர்ந்து பிள்ளையா உருவாகி, அது ஆணாக இருந்தால் அது பக்தியை சிறப்பிக்கும், பெண்ணாக இருந்தால் இன்னொரு ஆணை உற்பத்தி செய்து பக்திக்கான களத்தை விரிவுபடுத்தும். அதுதான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய பெரிய வித்தியாசம். இப்ப என்ன செய்யணும், பக்திக்கு என்ன செய்யணும் தெரியுமா? கண்ணதாசன் தான் ரொம்ப அழகா சொன்னான். பெரிய பெரிய விளக்கம் எல்லாம் சொன்னா நம்ம ஆளுகளுக்கு புரியாது. எது பக்தி? உயிரே அழுக்கு துணி. நம்ம பார்க்கிற வேலையை வச்சே கடவுள் எப்படி உணரணும்னு சொன்னாய்யா. உயிரே அழுக்கு துணி, உவர் மண்ணே நம் பிறப்பு, புவுலக வாழ்க்கை என்னும் பொன்னான கல்லினிலே மோதி அடிக்கையிலே முற்றும் கசக்கையிலே ஆதி சிவன் என்னும் ஆற்று வெள்ளத்திலே போட்டு எடுத்து விடு வெள்ளையப்பா, துணி முழுதும் வெளுத்து விடும் வெள்ளையப்பா. இது ஏதோ துணி வெளுக்கிற வேலை இல்லைங்க, மனம் வெளுக்கிற வேலை பக்திங்கிறது. அந்த மனதை வெளுக்க வைக்கிற ஆற்றல் ஆணுக்கு ஒரு பொழுது வராது. பெண்தான் அதிலே ஆழங்கால் பட்டவள். அந்த எதிரணியிலிருந்து வந்து பேசுவாங்க, தேவாரம் சொல்லுவாங்க, திருவாசகம் சொல்லுவாங்க. என் அன்பு தம்பி சதீஷ் இருக்காரே, அவர் பதிகமா பாடுவார். அப்படி ஆண்கள்லாம் பதிகமா பாடுறதுக்கு ஆதியில அடியெடுத்து கொடுத்து பதிகம் பாடினதே பெண்ணுங்கிறத மறந்துட்டு பாடுவாங்க. காரைக்கால் அம்மையார். அதனாலதான் சிவங்கோவில சுத்தி வரும் பொழுது இனிமேலாவது சின்ன பிள்ளைக இந்த 63 கற்சிலைகள்னு எல்லா கோயிலும் இருக்கும். சில கோயில்ல திருவுருவ சிலையாக இருக்கும். அதை சுத்தி வருகிற பொழுது 64 நாயன்மார்கள், 63 நாயன்மார்களில் 62 பேர் நின்று கொண்டிருப்பார்கள். என் அம்மை காரைக்கால் அம்மை ஒருத்தி தான் உட்கார்ந்த கோலத்திலே இருப்பாள். ஏன் தெரியுமா? ஆண்டவனுக்கே அம்மா என்று சொல்லுகிற பெரிய பொறுப்பு, அது பதவின்னு நான் சொல்லல, பெரிய பொறுப்பு பெண்கள்கிட்ட தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு பிள்ளையையும் திருநாவுக்கரசராக, ஒவ்வொரு பிள்ளையையும் திருஞான சம்பந்தராக உருவாக்குகிற ஒவ்வொரு தாயும் காரைக்கால் அம்மை என்பதை மறந்துட்டு பேசுறீங்க. அந்த அம்மா தான் பாடினா. எப்படி தெரியுமா? நமக்கு முதல்ல கையை பிடிச்சி எழுத கத்து கொடுக்கறது வீட்டுல யாருங்க? ஆம்பளைங்களா? பிள்ளை என்ன படிக்கிறான்னே அப்பனுக்கு தெரியாது. நம்ம பிள்ளை இப்ப 8ஆவதா 7ஆவதா அப்படின்னு கேட்பான். ஆனா அம்மா அப்படி இல்லை. எப்படி உடை உடுத்தணும், எப்படி சோறு சாப்பிடணும், எப்படி எழுதணும், எப்படி பேசணும் என்று அணுவாக ஒரு குழந்தையை உருவாக்குகிற பொறுப்பு அம்மாவிடத்திலே இருக்கிறது. பக்தியை அவளால் தான் அந்த குழந்தைக்கு ஊட்ட முடியும். அவதான் ரொம்ப அழகா சொன்னா,
இந்த பின்னால பாருங்க நடராஜ பெருமான். எல்லா திருக்கோயிலிலும் நடராஜ பெருமான் எழுந்தருளி இருக்கிற பொழுது அவன் திருப்பாத கமலத்தில் உட்கார்ந்து கொண்டு தாளம் போடுகிற பாக்கியம் எனக்கு வேணும்னு அம்மை கேட்டா. அதை எவ்வளவு அழகா சொன்னா, பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம், பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் என்ன அர்த்தம்? அடிக்கோடு போடணும். இந்த எதிர்கட்சியில் இருக்கிறவங்க இதை குறிக்கணும். பிறந்ததிலிருந்து எனக்கு பக்தியை கொடுன்னு கேட்கிற அம்மா. பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன், நிறந்திகழும் மைஞான்ற கண்டத்து வானோர் பெருமானே, எஞ்ஞான்றும் தீர்ப்பது இட, எஞ்ஞான்றும் தீர்ப்பது இட. பிறந்ததிலிருந்து சிவா ஓ வார்த்தையை தாண்டா நான் சொல்லி பழகினேன். பிறந்தது முதலாக என் நான் எதற்கு பழகியது தெரியுமா? உன் வார்த்தையை உச்சரிப்பதற்காக என்று குழந்தை பிறந்த நாளில் இருந்து அதற்கு பக்தி பாலை ஊட்டுகிற ஞான தாய்மார்கள் பெண்கள். அவர்கள் இல்லை என்று சொன்னால் பக்தி பயிர் இவ்வளவு செழிப்பாக வளர்ந்திருக்கவே முடியாது. தொகுப்பாக நான் சொல்ல நினைப்பது, ஐயா, ஆண்களுடைய பக்தி என்பது படாடோபமானது, ஆண்களுடைய பக்தி என்பது பிரம்மாண்டமானது, ஆண்களுடைய பக்தி என்பது வெளிச்சம் போட்டு காட்டுவது. ஆனால் பெண்களுடைய பக்தி என்பது மண்ணுக்கு அடியிலே இருக்கிற வேர் போன்றதையா. கிளைக்கு பெருமை இருக்கலாம், காய்க்கு சிறப்பு இருக்கலாம், அது கனியாகி பயன்படலாம். வேரை அழுக விட்டு விட்டு உங்களால் மரத்தை ஒரு நாளும் காப்பாற்ற முடியாது. ஆகவேதான் சேக்கிழார் பெருந்தகை மனையறத்தின் வேரணையார் என்று சொன்னாரே. ஆகவே சிவசதீஷுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு நான் நினைக்கிறேன். ஆகும்னு நினைக்கிறேன். ஆயிட்டா சிறப்புன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் வரக்கூடிய பெண் ஒரு சிவபக்தையா அமைந்தால் அது எப்படி இருக்கும்? அவருடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் அல்லவா? ஏட்டிக்கு போட்டியா ஒன்று அமைஞ்சதுன்னா எப்படி இருக்கும்? அதனாலதான் மணிவாசக பெருந்தகை தான் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக தன்னை மாற்றிக்கொண்டு போனார். அன்னவரே எம் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம், இன்ன வகையே எமக்கெங்கோ நல்குதியேல் எங்கு எழில் ஞாயிறு எமக்குன்னு பண்ணாரியா. நல்ல மனைவியும் நல்ல மகளும் என் குடும்பத்திலே கடவுள் பக்தி உள்ளவர்களாக கிடைத்து விட்டால் சூரியன் எந்த திசையில உதிச்சா எனக்கு என்னையான்னு ஆண்கள் சொல்லுகிறார்கள் என்றால், புகழ் புரிந்த இல்லோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறு போல் பீடு நடை என்று சொன்னால், மண்ணுக்குள்ளே இருக்கிற வேராக இருந்து வயிற்றுக்குள்ளே இருக்கிற பிள்ளைக்கு உருவாக இருந்து உருவான பிறகு திருவை அடையாளம் காட்டுகிற, காப்பாற்றுகிற, பதிகம் எழுதுகிற, பக்தியை வளர்க்கிற பெண்கள்தான் சிறந்தவர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக பேசுனீங்கம்மா, ரொம்ப இனிமையாக பாடினீங்கம்மா, ரொம்ப பெருமையாக கைதட்டல் வாங்கினீங்கம்மா. இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான பேரை நல்ல வழிக்கு மாற்றின பெருமை வாரியார் சாமிக்கு உண்டு. சாமி சின்ன வயசில் இருந்தபோது அவங்களுக்கு தீபாவளிக்கு வேஷ்டி அவங்க அப்பா வாங்கி கொடுக்குறாரு. சும்மா சின்ன வேஷ்டி. அதோட கீழே உட்காந்து தானே நாமெல்லாம் அந்த காலத்தில் சாப்பிடுவோம். கீழே வீட்டில் உட்கார சொல்லி சாப்பாடு பரிமாறுறாங்க அம்மா, வாரியாருடைய அம்மா. சாமி சின்ன பையனாக இருந்ததால் என்ன நினச்சிட்டாரு, கீழே உட்காந்தா வேஷ்டி அழுக்காயிடுமேன்னு வேஷ்டியை மொத்தமாக வழிச்சிக்கிட்டு வெறும் உடம்போடு உட்காந்தார். வேஷ்டியை வழிச்சிட்டு அவங்க அம்மா கேட்டாங்க, என்னப்பா இது வழக்கம், வேஷ்டியை இறக்கி விடு, வேஷ்டியோடு உட்காரு. இல்லை, புது வேஷ்டி அழுக்காயிடுன்னாரு. இதாரு, வேஷ்டி அழுக்கானா துவைச்சிக்கலாம்ப்பா, இந்த உலகத்திலேயே அழுக்கு ஆகக்கூடாதது மனசு மட்டும்தான்டா கண்ணு. மனசு அழுக்கானா அதை சுலபத்தில் துவைக்க முடியாதுடா. வேஷ்டி அழுக்காயிட்டா பார், வேஷ்டி அழுக்காயிட்டா அம்மா துவைச்சி கொடுப்பேன், ஆனால் மனசு அழுக்காயிட்டா என்னால் துவைச்சி கொடுக்க முடியாது, அதை நீ தான் பார்த்துக்கணும். வாரியார் சாமி சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்லட்டுமா? என் இத்தனை வயது வரை நான் ஒரு பொய் கூட சொன்னதில்லைன்னர். என்னுடைய இத்தனை வயது வரை நான் ஒரு பொய் கூட சொன்னதில்லை என்னுடைய வாழ்க்கையில். ஒரே காரணம், அன்று என் தாய் சொன்ன வார்த்தை. அப்பா, உன் வேஷ்டி அழுக்கானா நான் துவைச்சு கொடுப்பேன்டா,
ஆனால் உன் மனசு அழுக்கானா அம்மா ஒன்றும் பண்ண முடியாது, நீ தான் அழுக்காகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஒரு குழந்தைய உருவாக்கக்கூடிய சக்தி, இந்த நாட்டையே உருவாக்கக்கூடிய வாரியாரை உருவாக்குனது அவங்க அம்மா இல்லையா? அதைத்தான் அவங்க ரொம்ப அருமையாக சொன்னாங்க. நம்ம அம்மாவும் நினைக்கிறாங்க, ஆனால் அதுக்கு நேரம் இல்லை. எதிர்நீச்சல், கயல், எவ்வளவோ வேலை இருக்குது, ரோஜா என்னெல்லாமோ போகுது, எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறமா பிள்ளைய கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லை இல்லை. இப்போ சதீஷ் அவர்கள் வருகிறார்கள், வாங்க. உருத்தெரியா காலத்தே உள்புகுந்து என் உளம் மன்னி கருத்திருத்தி ஊன் புக்கு கருணையினால் கலந்தாண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அருத்தியினால் நாயடியேன் அணிகொள் தில்லை கண்டேனே என்று எல்லாம் வல்ல இறையருளையும். இந்த மேடையில் எனக்கு ஒரு சங்கடம் இருக்குது. எதிர்பேச்சாளர்கள் பெரிய சங்கடம், அது வேற. 2 குருமார்கள் எனக்கு இங்கே செங்கோலோச்சி என்னுடைய பேச்சை எடை போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒன்று சமயத்துறையில் எனக்கு குருவாக விளங்கியவர் தவத்திரு குருமகா சன்னிதானம் அவர்கள். இன்னொருவர் என்னுடைய பேச்சு துறைக்கு குருவாக இருக்கக்கூடிய சொல்வேந்தர் ஐயா அவர்கள். இருவரும் குருமார்கள் செங்கோலோச்சுகிற இந்த ஞான பூமியில் பட்டீஸ்வர பெருமானுடைய திருவருளை பெற்று பட்டி மண்டபம் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்ததற்காக திருவருளையும் குருவருளையும் நீள நினைந்து வணங்குகின்றேன். நாவீறு படைத்த நடுவர் உள்ளிட்ட அவையையும் இங்கே வியக்க வைத்து கொண்டிருக்கக்கூடிய கோவை வாழ் நல்லன்பர்கள் அத்துணை பேரையும் அடியேன் பணிவாக வணங்கி என்னுடைய உரையை துவங்குகின்றேன். அம்மா அவர்கள் பேசிட்டு போயிருந்தா பிரச்சனை இல்லை, பேசிட்டு முடிக்க போகும்போது ஒரு பிரச்சனை கிளப்பிட்டு போனாங்க. சதீஷுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, சிவபக்தியாக வந்தால் பரவாயில்ல அப்படின்னு அவங்க சாபமாக சொல்லிட்டு போனாங்களா இல்லை வாழ்த்திட்டு போனாங்களான்னு தெரியல. நான் வாழ்த்தாவே ஏற்றுக்கிறேன். உண்மையிலேயே பக்தியை வளர்த்தது அப்படின்னு சொன்னால் அம்மா பேசும்போது நம்ம ஆண்கள் பக்தி படோபடமாக இருக்கும் என்னென்னமோ சொன்னாங்க. உண்மையை சொல்லணும்னா வாரியாரை சொல்லி அம்மா தொடங்கினாங்க. ஐயா கூட வாரியாரை பற்றி தான் சொன்னாங்க இல்லையா? வாரியார் சுவாமிகள் திருநீர் பூசுனதை பற்றி பேசினாங்க இல்லைங்களா? இந்த திருநீர் என்பது இந்த உலகத்திலேயே அழிக்க முடியாத ஒரே பொருள்னா திருநீர் தாங்க. வெளிநாட்டிலேருந்து ஒருத்தன் பழனிக்கு வந்தான். வந்துட்டு பழனி முருகனை எல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு இந்த ஊரில் என்ன ஸ்பெஷலாக கிடைக்கும் அப்படின்னு கேட்டான். பஞ்சாமிர்தம். பஞ்சாமிரத்தில் என்னால் வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது, அங்கே விட மாட்டாங்க, ஏர்போர்ட்டில் விட மாட்டாங்க, வேறு என்ன இதில் ஸ்பெஷலாக கிடைக்கும் அப்படின்னு கேட்ட உடனே திருநீர் நல்லா ஸ்பெஷலாக கிடைக்குங்க, திருநீர் பழனி திருநீர். அப்படியா அப்படின்னு சொல்லி பாக்கெட்லேருந்து 10 ரூபா பணத்தை எடுத்து கடையில் கொடுத்துட்டு திருநீர் பொட்டலத்தை வாங்கினான். வாங்கி திருப்பி பார்த்தான். கடைக்காரர் கேட்டார், என்ன பார்க்குற அப்படின்னு. இல்லை எக்ஸ்பிரி டேட் எப்போன்னு பார்த்தேன் அப்படின்னா. அப்போ கடைக்காரர் சொன்னார், யோ இந்த உலகத்திலேயே எக்ஸ்பிரி டேட் இல்லாத ஒரே பொருள்னா திருநீர் மட்டும்தான், இந்த உலகமே எக்ஸ்பிரி ஆனாலும் திருநீராகத்தான் மாறும் அப்படின்னார். உடனே நம்ம வெளிநாட்டுக்காரர் கேட்டார், சரி என்ன யூஸ், இதை திருநீர் பூசுவதால் என்ன யூஸ் அப்படின்னு கேட்ட உடனே, நீ உன்னுடைய எக்ஸ்பைரி ஆகக்கூடிய டேட் கொஞ்சம் தள்ளி போகு அப்படின்னார். அந்த திருநீற்றை பற்றி அம்மா சொல்லி தொடங்கினார்கள், இல்லைன்னு சொல்லலை. இன்றைக்கு பக்தியில் அந்த சமய சின்னங்களை அணிவதுன்னு ஒன்று இருக்குது. அதுதான் சரியைங்கிற படிநிலை. சரியை கிரியைன்னு யோகத்தில் போகணும் இல்லையா? அந்த திருநீர் யாராவது பூசுகிறாங்களா இன்னைக்கு? யாராவது பெண்கள்? பொட்டு குங்குமம் கூட வைக்கிறது இல்லை, ஒட்டு போட்டுன்னு ஒன்று வந்திருக்குது. அது ஒட்டு போட்டு எங்கெல்லாம் ஒட்டி இருக்குது? எங்கள் சிற்பி ரகுநாதன் ஒரு ஐயா தான் சொல்லுவார், திருநீரில் யாருமே பூசுறதில்ல. அந்த ஒட்டு போட்டு நெத்தியில் ஒட்டி இருக்காது, பாத்ரூமில் கண்ணாடியில் ஒட்டி இருக்கும், கதவில் ஒட்டி இருக்கும் இல்லையா? அப்புறம் இந்த முன்னாடி கண்ணாடி முன்னாடி நின்றுருப்பாங்கல்ல, மேக்கப் அந்த இது ட்ரெஸ்ஸிங் டேபிள், அதில் ஒட்டியிருக்கோம், எல்லாம் ஒட்டியிருக்கு. ஒரு அம்மா பஸ்ஸில் போயிருக்கு, பஸ்ஸில் போகும்போது தூங்கிட்டே போயிருக்கு, அந்த ஒட்டு போட்டு சீட்டில் ஒட்டிக்கிச்சு. நம்மளை மாதிரி ஒரு ஆள் உட்காந்துட்டு போயிருக்கார், அவர் சட்டையில் ஒட்டிக்கிச்சு. வீட்டுக்கு போனால் முதுகு தோல் உரியுது, எங்கே ஒட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு. ஆக சமயத்துறையில் இருக்கக்கூடிய சமய சின்னங்களை கூட அணிவதற்கு அதை அணியாமல் அலட்சியப்படுத்துகிற போக்கு என்பது பெண்களுக்கு தான் இருக்குது, ஆண்களுக்கு இல்லை இல்லைங்களா? நெத்தி நிறைய நாங்கள் திருநீர் அடிச்சுட்டு மொட்டை அடிச்சுட்டு பாருங்க, ஒருத்தர் கையை காட்டுறாரு. இப்போ கூந்தல் ரொம்ப முக்கியமானது சமயத்துறையில் எடுத்துக்கிட்டா. ஆண்டவனுக்கு நேர்ந்துக்கிட்டு எல்லாத்தையும் கொடுக்கணும். நாங்கள் மொட்டை அடிக்கிறோம், நீங்கள் ஒரு பூ முடி கொடுக்குறோன்னு ஓரத்தில் கொஞ்சம் முடி வெட்டிக்கிறீங்க. அதுலேயும் இந்த உண்மையை இந்த மேடையில் தான் சொல்லணும், சமயத்துறையை பொறுத்தளவில் கூந்தல் பெண்கள் விரிக்கவே கூடாது. கூந்தலை விரிச்சாவே குடும்பத்துக்கு ஆகாது, நாட்டுக்கு ஆகாது இல்லையா?
கண்ணகி விரிச்சா, அடர்த்தெழு குருதி அடங்கா பசுந்துடி பிடத்தலை பிடமெறிய வடக்குடி வெற்றிவேர் தடக்க இறைவனை அடல் கொண்டு அருளி அணங்கு சூருரோய் காரக முகந்த காளின்னு காளி மாதிரி விரிச்சிட்டு வந்தா. அதே மாதிரி பாஞ்சாலியும் விரிச்சா இல்லையா, வாழ்க்கையே முடிஞ்சு. ஆனால் அதே போலத்தான் இன்றைக்கு பெண்கள் எல்லாரும் கூந்தலை விரிச்சு போட்டு போகிறாங்க. சென்னையில், நான் சென்னையில் தான் இருக்கேன், சென்னையில் பார்த்தா பூரா லூஸு ஹேர் விட்டுட்டு போகிறாங்க, முடியறதே இல்லை முடிய. ஆக சமயத்தில் இந்த ஒழுகலாறுகள்னு இருக்குது, இந்த கடைப்பிடிகளை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும், அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அம்மா அவர்கள் பேசுகிற போது இன்னொன்று சொன்னார்கள், கருவுற்ற காலத்திலிருந்தே குழந்தைக்கு நாங்கள் தானே பக்தியை சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு. எங்களோட ஞானசம்பந்தர் சொல்றாரு, நாவுக்கரசர் சொல்றாரு, கருவுக்கு முன்னாடி இருந்தே பிள்ளையா பிறந்து மொழி பயின்ற பிறந்ததுக்கு அப்புறம் அம்மா சொல்லி தர்றாங்கன்னு சொன்னாங்க. கருவுற்ற காலத்திலேயே இறைவனுடைய திருநாமத்தை ஆண்கள் மனசுக்குள்ள வைக்கிறான்னு சொல்லி, கருவுற்ற நாள் முதலா என் பாதமே காண்பதற்கு உருகிற்று என் உள்ளமும் அப்படின்னு சொல்லி திருநாவுக்கரசர் பாடுறாரு. இவ்வளவு ஏங்க, கருவில் நீங்கள் குழந்தைக்கு கருவறையை வகுப்பறையாக்கி நீங்கள் பாடம் நடத்துறீங்க, எல்லாம் ஓகே, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த கருவுக்கே எருவருள் புரியக்கூடியவர்கள் யார் என்றால் ஆண்கள் தான். ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுங்களேன், குழந்தை தாயினுடைய வயிற்றில் எத்தனை மாதம் வளருது? 10 மாதம். அதுக்கு முன்னாடி தந்தையினுடைய வயிற்றில் 2 மாதம் இருக்குது. நான் சொல்லலை, அருணகிரிநாத பெருமான் சொல்றார், எருவாய் கருவாய் தனிலே உருவாய் இதுவே பயிராய் விளைவாகி இவர் போயவராய் அவர் போயவராய்ன்னு திருப்புகழ் பாடுறார். தந்தையினுடைய வயிற்றில் இருக்கும்போது எரு என்று பெயர், அதே எரு தாயினுடைய வயிற்றுக்கு போகும்போது கரு என்று பெயர். அப்படி தாய்க்கே அந்த கருவை தரக்கூடிய, அந்த எருவை தரக்கூடிய தெய்வமாக ஆண்கள் விளங்குகிறார்கள் என்று சொன்னால், அவர்களிடத்திலும் ஞானம் பயின்றுதான் அந்த குழந்தைகள் வளர முடியுமே ஒழிய. இன்னும் ஒன்று சேர்த்துக்கணும்பா, தந்தை இடத்துல இருக்கிற போது எரு, தாயிடத்துல வருகிற போது கரு, பூமியில் பிறக்கிற போது உரு, அதாவது ஒரு உருவத்தோட வெளியில வந்து விழறா, அது 3வது நிலை உரு. அது அடைய வேண்டும் திரு இல்லையா. நான் கொஞ்சம் விட்ட உடனே ஐயா எடுத்து கொடுக்குறாரு பார்த்தீங்களா, தான் எங்களுக்கு ஐயா எனக்கு ஆசிரியர்னு சொன்னல, அதுதான் இங்கே எங்கள் ஐயா சொல்லி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு சமயத்துறையில் ரொம்ப முக்கியமானது, அம்மா சொன்னாங்க காரைக்கால் அம்மையார் மட்டும் உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. உண்மைதான், இல்லைன்னு சொல்லி அவங்க அறவா நீ ஆடும்போது உன் அடியில் கீழ் இருக்க என்று கேட்டார், அதனால் கொடுத்தாங்க இல்லையா. ஆனால் அந்த இறைவனுக்கே கொடுத்த பெருமை, எதை கொடுத்த பெருமை? கண்ணையே கொடுத்த பெருமை ஆணுக்குத்தான் உண்டு. சிவபெருமானுக்கு எத்தனை கண்ணுங்க? நான் வாத்தியார் கேள்வி கேட்காம நான் பேச முடியாது, 3 கண்ணு இல்லைங்களா. அரைக்கண்ணு தான் சிவபெருமானுக்கு, வெறும் அரைக்கண்ணு தான். எப்படின்னு கேட்குறீங்களா? அன்றைக்கு ஆண்கள் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீட்டை தரலாம் சொல்லி இடப்பாகத்தை சாமி கொடுத்துட்டார். அப்போ 1.5 கண் யாருதோடது? அம்பாளோடது. நம்பாளோடது 1.5 கண்ணு. 1.5 கண் நம்பாளோடதா? அந்த ஒரு கண்ணும் கண்ணப்ப நாயனார் டொனேட் பண்ண கண்ணு இல்லையா. சிவபெருமான் தான் நமக்கு கண்ணை கொடுப்பார் என்று சொல்லி கொண்டிருக்கிற காலத்தில் ஆண்டவன் தான் கண்ணை கொடுப்பார், கண்ணை எடுப்பார், கண்ணை குத்துவார்ல குழந்தைக்கு சொல்லுவோம். ஆனால் அந்த ஆண்டவனுக்கே கண்ணை கொடுக்கிற அளவிற்கு சென்று கண்ணை கொடுத்து இறைவனுக்கு முதலாக இந்த உலகத்திலே கண் மாற்று அறுவை சிகிச்சை செய்ய முடியும் என்பதை காட்டியது சைவ சமயம். அதை கண்ணப்ப நாயனாராகிய ஒரு ஆண் செய்து காட்டினார் என்பதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி. அதுவும் பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா, கண்ணை கொடுத்ததோடு மட்டும் இல்லாம சிவபெருமான் காலத்தான் நம்ம பிடிப்போம், ஆனால் அந்த ஆண்டவனே அந்த அடியவருடைய கையை பிடித்து கொண்டார். நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்பன் ஆண்டவனே கையை பிடித்தார் என்று சொன்னால், ஆண்டவனாலேயே கை கரம் பற்றப்பட்ட ஒரு மாபெரும் சிறப்பு ஆண்களுக்குத்தான் உண்டு என்று சொன்னால் அதை நீங்க எப்போதும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அதுக்கு மேல இன்னொரு முக்கியமான செய்தி என்ன சொல்லணும்னா, அம்மா அவர்கள் பேசுகிற போது இன்னொன்று சொல்லிட்டு போனாங்க, ஆண்களுக்கு பக்தியே எப்போதும் வராது, பெண்களுக்கு மட்டும்தான் பக்தி வரும். அப்புறம் உங்களுக்கு பேய் பிடிக்குது இல்ல இல்லையா? தனியா வேற பிடிக்கணுமாக்கம். எனக்கு நீ கல்யாணம் ஆகலைங்கய்யா தெரியாது. அதெல்லாம் வச்சு பார்க்கிற போது வாழ்க்கையில் அதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. பக்தியில ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுங்களா, இன்னொருவருக்கு கொடுப்பது. கொடுக்கிற போதுதான் இறைவன் என்ன நினைக்கிறார் தெரியுமா, தன்னை கும்பிடுகிற கையை விட இன்னொருவருக்கு கொடுக்கிற கையை தான் இறைவன் மிகவும் விரும்புகிறார். ஆண்கள் எப்பவும் கொடுப்பார்கள், பெண்கள் எது கொடுக்கணும் எல்லாம் கேட்பாங்க. நீங்க ஒரு வரி வரும், மாறிலா வள்ளி வாழ்க. அது என்ன மாறிலா வள்ளி வாழ்க அப்படின்னு கேட்டா, எல்லாம் வல்ல முருகப்பெருமானுக்கு எத்தனை கரங்கள்? 12 கரங்கள். 12 கரங்களாலும் வாரி கொடுக்கக்கூடிய வள்ளல் எல்லாம் வல்ல முருகப்பெருமான். அப்படி கொடுக்கலாமான்னு கொடுக்கும் போது வள்ளியை பார்ப்பாரான்.
வள்ளியை பார்க்கும்போது வள்ளி என்ன சொல்லுவாளாம், எது கொடுத்துக்கிட்டு வேண்டாம் கம்முன்னு இருங்க அப்படின்னு இந்த காலத்து பெண்களை போல சொல்லாம, உங்களுக்கு மாறுபாடான கருத்து எனக்கு இல்லை, நீங்க கொடுங்க என்று கொடுத்தது காரணத்தால் மாறிலா வள்ளி வாழ்க என்று வாழ்த்தினார்கள். அப்படி ஆண்கள் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறார்கள், ஆனால் கொடுப்பதற்கு தடையாக பெண்கள் தான் இருக்கிறார்கள். ஒன்றை இப்படி நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். எல்லாம் வல்ல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்பவரை பற்றி இன்றைக்கு நாம் சிந்திக்காமல் இருக்க முடியாது. மூவர் பெருமக்களும் உயிர்த்தெழச் செய்தார்கள் இறந்தவர்களை. ஞானசம்பந்தர் மயிலையில் செய்தார், நம்முடைய நாவுக்கரசர் திங்களூரில் செய்தார், நம்முடைய சுந்தரர் நம் கொங்கு நாட்டில் அவிநாசியில் செய்தார். எது பெருசு 3 பேர்த்துல என்று கேட்டால் சுந்தரர் செய்ததுதான் பெருசு. என்ன காரணம்னா, மயிலாப்பூர்ல அங்கே ஒரு குடம் இருந்தது, எழுப்பருக்கு ஒரு குடம் இருந்தது, சாம்பட் குடம் இருந்தது. அப்பூதடிலார் வீட்டில் அங்கே திருநாவுக்கரசு என்றது ஒரு இறந்த சடலம் இருந்தது. ஆனால் நம்முடைய கொங்கு நாட்டிலே அவிநாசியிலே குளம் இருக்கிறது, குளத்திலே நீர் இல்லை, நீரிலே முதலையும் இல்லை, எதுவுமே இல்லாத போது நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் இங்கு கொங்கு நாட்டுக்கு வந்து உரைப்பார் உரை உள்கவல்லார் தங்கள் உச்சியாய் அரைக்காடரவ ஆதியும் அந்தமுமாயினாய் புரைக்காடு சோலை புக்கொழியூர் அவிநாசியே கரைக்கான் முதலையை பிள்ளை தரச் சொல்லு காலனையே என்று சொன்னவுடன் அந்த குளத்திலே நீர் வந்தது, குளத்திலே நீர் வந்த குளத்திலே முதலை வந்தது, முதலை வாயிலே பிள்ளை வந்தது என்று சொன்னால் சமுதாய அறங்கள் சமய அறங்கள் அத்தனையும் செய்தவர்கள் ஆண்களாகத்தான் இருக்கிறார்கள். 63 நாயன்மார்களில் பார்த்து கொண்டீர்கள் என்று சொன்னால் 3 பேர் தான் பெண்கள், ஆண்கள் தான் 60 பேர் என்று சொல்லி இந்த பக்தியை வளர்த்தவர்கள் வளர்ப்பவர்கள் இனி வளர்க்க போகிறவர்கள் அத்தனை பேரும் ஆண்கள் தான் என்று சொல்லி உரைக்கு நிறைவு செய்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். வணக்கம்.